மக்களே, நாங்கள் நலம். நீங்கள் நலமா? நான் இன்னைக்கு பேச போகிறது வேப்ப இலையை பற்றி. வேப்ப மரம் நம்ம வீட்டு வாசலில் இருந்தாலே அது இயற்கையான ஏசி. அது மட்டும் இல்லை, அதோட காற்றை நம்ம சுவாசித்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகரிக்கும். வேப்ப மரம் அந்த நிழலில் உட்காந்துருந்தாலே அவ்வளவு இதமாக இருக்கும் மனசுக்கு. அந்த இலைகளை பற்றி சொல்ல வர்றேன். சர்க்கரை வியாதிக்கு வேப்பங்கொழுந்து ஒரு நல்ல மருந்து. வேப்பங்கொழுந்தை பிடுங்கி இரவில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை காலையில் குடித்தோம்னா சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது மட்டுமல்ல, தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த வேப்பலை நல்ல மருந்து. தொழுநோய், சோரியாசிஸு, தோல் அரிப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் வேப்பலையை போட்டு ஊற வச்சு டெய்லி குளிச்சுட்டு வாங்க. உடம்பும் குளிர்ச்சியடையும், அந்த வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அம்மை போட்டு முகத்துலையும் உடம்புலையும் கரும்புள்ளிகள் இருந்தாலும் வேப்பிலையோட கொஞ்சம் விரலி மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வாங்க. அந்த கரும்புள்ளிகள் மறைஞ்சிக்கிட்டே போகும். அது மட்டுமல்ல, முகப்பரு இருக்கிறவங்களும் இதை முகத்தில் தடவி சிறிது நேரம் ஊற வச்சு முகத்தை கழுவுங்க. முகப்பருவும் குறையும், முகமும் பிரகாசமாகும். வேப்ப இலையவோ வேப்பங்குச்சியவோ எடுத்து அந்த கால முறைப்படி தினமும் பல் துலக்கி பாருங்க. பல்வலி, வாய் துர்நாற்றம் இதெல்லாம் போயிடும். பற்களும் நல்ல பழத்தோடு இருக்கும். அது மட்டுமல்ல, வாரம் ஒரு முறை ஒரு 4 வேப்பலை, 4-5 மிளகு, சிறிது சுக்கு இதை இடித்து கஷாயம் போட்டு வாரம் ஒரு முறை குடிச்சு பாருங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து எல்லா கழிவுகளும் உடம்பை விட்டே வெளியேறிடும். வேப்பலை பூச்சிக்களை விரட்டுற இயற்கை மருந்து கூட. வேப்பலை புகையை போட்டு வீட்டுக்குள்ளே வைங்க. வண்டு, கொசு, ஈ எல்லாமே ஓடியே போயிடும். பெரியவர்களுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. இதை சுவாசம் பிடிச்சா. வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வளர்த்தாலே அது நம்ம வீட்டுக்கே ஆரோக்கியமான காவலன். வீட்டிலேயே இருக்கும் இயற்கையான மருந்து. எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம உடம்பை காப்பாற்றும். நம்ம வீட்டிலே இருக்கிற இந்த எளிய மூலிகையை பயன்படுத்தித்தேன் பாருங்களேன். ஆனால் கடுமையான பிரச்சனைகள் இருந்தால் டாக்டரோட ஆலோசனை தேவைதான். பாட்டி வைத்தியத்தோட இந்த நன்மைகளை தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக்கங்க. ஆரோக்கியமாகவும் இருங்க, சந்தோஷமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.